53வது சங்கீதத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மெய்ப்பரா ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா அவருடைய வாழ்க்கையில அது கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் என் மேய்ப்பரா. சோ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஒரு மேய்ப்பர் தேவைப்பட்டார். அந்த மேய்ப்பரை தான் தாவீது ராஜா என்ன பண்றாரு? இந்த மேய்ப்பர் தான் எனக்கு தேவை. சோ அந்த மேய்ப்பரை என்னுடைய இருதயத்துல நான் இடம் கொடுத்தாதான் அந்த மேய்ப்பரை என்னை வந்து வழி நடத்த முடியும். இது சும்மா கிடையாது. இந்த சங்கீதத்தை இன்னைக்கு காலையில் நான் வாசிக்கும் போது இதில் எவ்வளோ பெரிய மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அறிந்து கொண்டேன். நேற்று நைட்டு நான் இதை தியானிக்கும் போது கூட. ஸோ அந்த மேய்ப்பரை தாவீது எப்படி உபயோகப்படுத்தி கொண்டார்? நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாட்சி அழுவேன்னு சொல்லிட்டு. அந்த மேய்ப்பரை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி உபயோகப்படுத்தி கொள்கிறேன்? எத்தனை பேர் இந்த மெய்ப்பரை நீங்க உபயோகப்படுத்தி கொண்டீங்க என்பது. தாவீது இந்த சங்கீதத்தை பாடுவதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இதை எழுதுறாரு. என் வாழ்க்கையில ஒரு மெய்ப்பரை பத்தி நான் பேசுறேனாக்கா அந்த மெய்ப்பர் என் வாழ்க்கையில எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் பேப்பர். என் மெய்ப்பர் கூட இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு? அந்த மெய்ப்பர் தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை எடுத்து ஒரு பெரிய விருந்துக்கு கொண்டு போறாரு. அங்க பாக்குறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நீங்க நேரா விருந்துக்கு போக முடியாது. ஒரு பெரிய பேங்க்வெட் போறீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி பெரிய அழகான ஒரு கார்டனு, ஒரு பெரிய அழகான கிரீன் பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள பிறகுதான் நீங்க போவீங்க ஒரு பேங்க்வெட்டுக்கு போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க்வெட் போகும்போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறான்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுல பாருங்க, என் மேய்ப்பர் என் கூட இருந்ததுனால்தான் நான் ஒரு அழைக்கப்பட்ட விருந்தாளி மட்டுமல்ல, ஒரு கௌரவிக்கப்பட்ட விருந்தினராக நான் போறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் அழைக்கப்பட்ட விருந்தாளி மட்டும் இல்ல, ஒரு கௌரவமா நான் போறேன் அந்த விருந்துக்கு. கர்த்தர் நம்மளை அழைச்சார்னாக்கா கௌரவமா தான் நம்மளை அழைச்சிட்டு போவார். ஆமென். அந்த கௌரவமா அழைச்சிட்டு போற தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அந்த தேவனோடு கூட நான் இருக்கிறேனாக்கா எல்லா இடங்களிலும் அந்த கௌரவத்தை நான் அனுபவிப்பேன். ஸோ இந்த இடத்துல கௌரவிக்கப்பட்ட விருந்தினராக அவர் போற. அந்த விருந்துல இருக்கிற எதிராளிகளுக்கு கூட அவர் பயப்படல. ஏன்னா அவர் பார்த்ததெல்லாம் என் மெய்ப்பர் என் கூட இருக்கிறார், என் மெய்ப்பர் என் கூட இருக்கிறார். ஸோ இதை நான் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. எப்படிலாம் ஒரு மெய்ப்பரை கையில வச்சுக்கிட்டு அவர் பேசுற வார்த்தைகள் எப்படின்னாக்கா, என்னை இப்படிதான் மெய்ப்பர் நடத்துவாரு, என்னை இப்படிதான். அந்த மெய்ப்பரை நான் இருதயத்தில் வச்சிருக்கிறேன்னா, இன்னைக்கு காலையில அவர் என்னுடைய இருதயத்துல நான் இடம் கொடுக்காதனால அவர் என்னை வழி நடத்த முடியல. நிறைய பேர் சொல்லலாம் இங்க. ஆனா நீங்க அவரை இருதயத்துல நீங்க வச்சிருக்கிறீங்கனாக்கா, அவர் வராருனாக்கா அவர் என்ன வழி நடத்துவார். ஸோ அந்த 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 மேசை கிட்ட போகும்போது அங்க என்ன நடக்க போகுதுனாக்கா, அந்த சந்தேகத்தோடு அவர் போல அவர் சொல்றாரு அந்த இடத்துல, அதாவது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின்னு சொல்லும் போது என்ன மீன் பண்றாரு? அந்த டேபிள் கிட்ட போகும்போது நான் பயப்பட மாட்டேன். சத்துருனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி சுத்திக்கிட்டு அப்படி போவோம், அப்படி சுத்திக்கிட்டு இப்படி போவோம். ஒரு எனிமி இங்க இருந்தாங்கனாக்கா இப்படி சுத்திட்டு அப்படி வருவோம், அப்படி சுத்தி அவங்க நேரம் நம்ம போக மாட்டோம். ஆனா தாவீது ராஜா பயப்படல. ஏன்னாக்கா அவருக்குள்ள இருக்கிறவர் ஒரு மெய்ப்பர் அவரை வழி நடத்தினார். ஸோ நான் ஏன் என்னுடைய எதிரிக்கு பயப்படணும்? நான் ஏன் என் எதிரியை பார்த்து வழி மாத்தின்னு போனோம்? ஏன் எதிரியே அவன் வழியை மாத்திட்டு போனோம். நான் பயப்பட முடியாது. இந்த தைரியம் ஒரு கிறிஸ்தவனுக்கோ கண்டிப்பா இருக்கணுங்க, கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல அவர் கொண்டு போற விதமே பாத்தீங்கன்னாக்கா, என் மெய்ப்பன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டியில் என்னை கொண்டு போய் விடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு பந்திக்கு கொண்டு போறாரு. யாருக்கு முன்பாக கொண்டு போறாரா ஆண்டவர்? சத்துருக்களுக்கு முன்பாக தான் கொண்டு போவாரு. கண்டிப்பா சொல்றேன். 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் உன் சத்துருக்கு உன்னை பத்தி அப்டேட் பண்ணி கொடுப்பாரு. ஏமே அப்படிப்பட்ட தேவனுங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாரு. அவங்களா அழிஞ்சிட்டாங்க நினைச்சனே, போயிட்டாங்க நினைச்சனே, காலி ஆயிட்டாங்க நினைச்சனே, இல்லையா? அவங்க கூட இருக்கிறவங்க மெய்ப்பரியா, மெய்ப்பரு. நீ யாரெல்லாம் கேவலமா பாக்குறியோ உயர்ந்துருவாங்க. ஜாக்கிரதையா இருப்போம். மெய்ப்பர் உள்ள இருக்கிறாங்கனாக்கா இன்னொருத்தர் நம்ம கேவலமா பார்க்க மாட்டோம். கண்டிப்பா நான் சொல்றேன். சோ உங்க மெய்ப்பர் உங்க கூட இருக்கிறாருனாக்கா நீங்க அந்த பந்திக்கு போகும்போது உங்களை எப்படி கொண்டு போவாரா? அப்படி வெக்கப்படுத்தாம கொண்டு போவாரு. நான் அதாவது அவர் என் மேலதான் கண்ணை வச்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பந்தி இருந்தாலும் பேங்க்வெட் இருந்தாலும் என் மேல ஒரு ஸ்பெஷல் கண்ணை வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியும் நம்மளை எப்படி கொண்டு போறாருன்னா
அவர் கொண்டு போய் என்ன பண்றாரு, ஒரு பந்தியை என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். யார தாவீதை மட்டும்தான், அங்க இருக்கிறவங்க இல்ல. ஒருவேளை அங்க இருக்கிறவங்களை கூட பண்ணியிருக்கலாம். ஆனா தாவீதை மட்டும் என் தலையை என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையில எண்ணெயை ஊற்றுகிறார். அது என்ன ஆகுது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் கேட்கிறேன், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஷெப்பர்ட் இருக்கிறார்னாக்கா, மெய்ப்பர் இருக்கிறார்னாக்கா, நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை. ஏன் பாத்திரம் வித்தியாசமா நிரம்பி வழியும். ஆமென். சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, எம்டினஸ், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாத்திரத்தை நிறைவா விற்காது. ஸோ நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எனிமி பார்க்கறதெல்லாம் இவங்க கப்பு எம்டியா இருக்குது, இவங்க கப்பு இவங்க பாத்திரம் எம்டியா இருக்குது. ஆனா பட் தாவீதுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறதுனா, என்னுடைய மெய்ப்பர் என் கூட இருக்கும் போது எந்த புரோக்கனா இருந்தா கூட, என் பாத்திரமோ என் கப்போ புரோக்கனா இருந்தா கூட, அவருடைய கபோர்ட்ல இன்னொரு கப்பு புதுசா இருக்குது, அதை எனக்கு தருவார். ஏமா கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஒன்று போன கவலையே இல்லை, இன்னொன்று புது கப்பை வைப்பார். ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல? அப்படியே பேன் பார்த்துன்னு வாட் இஸ் திஸ், எனக்கு புரியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வாட். அவர் கபோர்டில் இருக்குதுங்க ஒரு கப்பு, இன்னொரு கப்பு அவருடைய கபோர்டில் இருக்குது. ஏன்னா அவர் தான் எனக்கு அந்த பாத்திரத்தை தந்தவர், என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவர். ஐயோ என் பாத்திரம் உடஞ்சிருச்சே, அவன் பாத்திரம் உடஞ்சிட்டு இருக்குது, அதனால தான் அது வலிஞ்சு ஓடிட்டு இருக்குதுன்னு மற்றவங்க பார்வைக்கு. பட் மை காட் இஸ் நாட் லைக் தட். என் கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது. அதை என்ன பண்றாரு, அவருடைய அந்த கப்பை, அதாவது நீயே தூக்கி வைக்கப்பட்டு தூக்கி போகணும்னு நினைச்சா கூட என் கப்பை உடஞ்சிட்டு இருக்குது. ஐயோ இந்த கப்பு நல்லா இல்லையே, இது எதுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது, நல்லா இல்லையே, என் கப்பை நான் தூக்கி அகற்றி போடணும்னு நினைச்சா கூட எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவரு. அந்த கப்பை ஊத்துகிறவர் யாருனாக்கா என் மெய்ப்பர். அந்த மெய்ப்பர் ஊத்துற வரைக்கும் அந்த கப் அங்கதான் இருக்கும். நானும் அகற்ற முடியாது, என் எனிமீஸும் அகற்ற முடியாது அந்த கப்பை. ஆமென். இந்த மாதிரி விசுவாசங்கள் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மளை யாருக்குன்னா ரொம்ப பிடிக்குதுனாக்கா, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாயாசம் ஊத்துனாக்கா போட்டுக்கங்க, ஊத்திக்கங்க. ஐயோ வேணாம் எனக்குன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பை காட்டுறாங்க. ஒருத்தருடைய அன்பே இப்படி இருக்கும் போதுனா ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா, கொடுக்கிறவர் ஊத்திக்கிட்டே தான் இருப்பார். உன் கப்பு உடைஞ்சாலும் சரி உடையலனாலும் சரி, உன் கப்பு அவர் அந்த கபோர்ட்ல இருந்து ஒரு புது கப்பை எடுத்து கொடுப்பாருங்க. ஸ்பெஷல் கப் உனக்காக என்னைக்கு இருக்குது, பசிய தீர்க்கிற கப் அது. அந்த கப்பு அவருடைய ஃபேவர்ல இருக்கிறது, அவருடையது அந்த கப்பு. அதனால அந்த கப்புக்கு அதிகாரியும் அவர் தான், என் மேய்ப்பர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படியே பார்க்காதீங்க, என் கண்ணை மூடிட்டு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க, நான் தாட்சியறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர், அப்படி வாசிக்காதீங்க. என் கப்பே வேற, என் கப்பு உடைஞ்சாலும் வேற, என் கப்பு நிரம்பி வழிகிறது. என் கப்பு மட்டும் ஏன் நிரம்பி வழி? நான் கேட்கிறேன், எல்லாருடைய ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில உன் கப்பு நிரம்பி வழிதா? நிரம்பி வழிச்சுனாக்கா நீ ஸ்பெஷல், நீ தாவீது. உன் கப்பு மற்றவங்களை மாதிரியே தான் இருக்குதுனாக்கா நீ ஸ்பெஷல் கிடையாது. யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே என் கப்பு நிரம்பி வழியணும், வித்தியாசமா வழியணும். அதுக்கு நான் என்ன பண்ணோம், எனக்குள்ள இருக்கிற பிராடர் மைண்ட் வேணும், குறுகிய மனப்பான்மை. எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ற தாவீது, நான் போவேன், என்னை வழி நடத்துகிறவர் என்னுடைய தேவனா இருக்கிறாரு. ஸோ உன் கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது டோன்ட் கம்பேர், டோன்ட் கம்பீட், டோன்ட் கம்ப்ளைன். 3 காரியம். உன் கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இன்னொருத்தர் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க, சேர்த்துக்காதீங்க. இன்னொருத்தர் கூட போட்டி போடாதீங்க, காம்பீட் பண்ணாதீங்க. உன் கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகணும்னாக்கா போட்டி இருக்கக்கூடாதாங்க, போட்டி இருக்கக்கூடாது. உன் கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகணும்னாக்கா நோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாதாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 3 காரியங்கள் என் மேய்ப்பர் மட்டும் தான் தருவார். என்ன ஆசீர்வதித்த மேய்ப்பர் எனக்கு மட்டும் தான் தருவார். ஸோ
நான் ஒருவேளை அந்த கப்பை இது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய கப்பை நம்ம மூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம மனசுல அவிசுவாசத்தை பெருக்கிக்கிறோம். நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, உன் கப்பை மூவ் பண்ணாத, அது நிறைஞ்சு போச்சு, அதை மூவ் பண்ணாதீங்க சொன்னா கூட நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணாதீங்க. மூவ் பண்ணிட்டு உங்க ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு திங்கிங் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உன்னை மூவ் பண்ண வைக்குது. இது இல்லை, இதோட பெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னாக்கா, நான் கண்டிப்பா சொல்றேன், நம்மளுடைய கப்பு மூவ் ஆயிடும், நம்மளே மூவ் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தர் அந்த கப்பை மூவ் பண்ண விடாம நம்மளை காத்துட்டு இருக்கிறாரு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதனால அந்த அந்த அதாவது நம்ம பாத்திரம் எப்படி நிரம்பி வழியினாக்கா, உட்கார்ந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய கப்பை ஓவர்ஃப்ளோ பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னுடைய கப்பை ஓவர்ஃப்ளோ பண்ண வைப்பார். ஸோ நீ ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டா அவர் நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஏன்னா God is a God of சூப்பர் abundance. ஆமென். சூப்பர் abundance, நிறைய தருகிறவர். கொஞ்சம் கிடையாது, நீ கொஞ்சம் கேட்ட நிறைய தருகிற. இந்த கர்த்தரை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேனா, இந்த மெய்ப்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேனா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிச்சா? இல்லையே, குட்டியா காட்டினார், அதுக்கே இவ்வளோ அட்டகாசம் பண்ணிங்கன்னு நம்ம ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோமே. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டுமே ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிதுனாக்கா நான் கர்த்தர் கூட இருக்கிறேன். கர்த்தர் அந்த கப்பை எனக்காக வச்சிருக்கிறாரு. என் பாத்திரம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் நிரப்பி என் பாத்திரம். அப்போ என் பாத்திரம் நிரம்பி வழியும் போது நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் சோகம் மூஞ்சியெல்லாம் போட்டுக்கிட்டெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என் கப்பு ஆல்வேஸ் ஓவர்ஃப்ளோயிங். சோகம் மூஞ்சே கிடையாது, என்ன அழுகுற மூஞ்சும் கிடையாது, அழுகுற முகங்களும் கிடையாது. எப்போவுமே என் கப்பை ஆண்டவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுறதுனால நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ள இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன். நான் சந்தோஷமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் சந்தோஷமா இருப்பேன். தூக்கிக்கலாம் இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால் என்னுடைய கப்பு உடஞ்சாலும் சரி, அது ஓவர்ஃப்ளோ ஆனாலும் சரி, அங்கேயே இருக்கட்டும். ஊற்றுகிறவர் ஊற்றிக்கொண்டே தான் இருப்பார், அதை நிரப்பிக்கொண்டே தான் இருப்பார். அந்த நிரப்பும் போது அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா.